ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஈவினிங் ரூட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஆல்சோ நான் எப்படி என் ஈவினிங் ரூட்டீன் பேபி கூட மேனேஜ் பண்ணுறேன், எப்படி பேபிக்கு குட் ஹேபிட்ஸ்லாம் சொல்லித்தரேன். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்ஷுக்கு இந்த ஆரஞ்சு ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லியிருந்தா, பிகாஸ் அக்ஷுக்கு இந்த ஆரஞ்சு கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ ட்ரெஸ் எடுத்தாலும் அந்த ஆரஞ்சு தான் கேட்பா. ஸோ அதனால இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்ருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கரெக்டாக 6:35 கிட்ட ஒர்க் முடிச்சிட்டேன். அப்போ லாக் அவுட் பண்ணியாச்சு. இப்போலாம் ஈவினிங் போல் இந்த மாதிரி எலக்ட்ரிக் கேண்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நம்ம கேண்டில் வேக்ஸ் போட்டோம்னா நல்லா மெல்ட் ஆகிக்கிட்டு வீடு ஃபுல்லாக ஸ்மெல்லாக நல்லா சூப்பராக இருக்கும் அரோமா. இது வந்து வேக்ஸிஸ்னு ஒரு பிராண்ட் தான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஈவினிங் ஒர்க் லாக் அவுட் முடிச்சுட்டு வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சாமி கும்பிடலாம்னு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். எப்போவும் அரௌண்ட் ஒரு 6 கிட்ட விளக்கு பொருத்தலாம்னு பார்ப்பேன். பட் எப்போது ஒர்க் அர்ஜென்ட்டாக இருக்கும், ஒர்க் முடிச்சுட்டு பண்ணிடலாம்னு 6:30 மேலே ஆயிடுது. எப்போ நான் சாமி கும்பிட போனாலும் அக்ஷு ஒன்றா கூப்பிடுவேன். பிகாஸ் அக்ஷுவும் ஓகே கோஆப்ரேட் பண்ணி ஒன்றா வந்துடுவா. பிகாஸ் நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு ஹையர் பவர், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லித்தரணும். ஸோ ஏதாவது மந்திரம், ஓம் நம சிவாய் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்போம். என்னை பார்த்து அக்ஷு அதை சொல்ல ட்ரை பண்ணுவா. நெக்ஸ்ட் வந்து இந்த ஏஜில் நம்ம பேபிஸ்க்கு எவ்வளோ லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியும். ஸோ நான் எப்போது ஹிந்தியில் பேசுவேன், தமிழில் பேசுவேன், அப்புறம் இங்கிலீஷில் பேசுவேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஏஜில் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய லாங்குவேஜ் அவங்க அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணோம்னா அவங்க ஈஸிலி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் யூடியூப் ஏதாவது பார்க்கும்போது ஸ்பானிஷில் கூட வீடியோஸ் பார்ப்பா அக்ஷு, இந்த பேபி வீடியோஸ். ஸோ அந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜ் கூட அக்ஷுக்கு தெரிய வருது. இதுதான் அவங்க டெவலப்பிங் ஏஜ். ஸோ நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் பண்ணணும்னு. பட் நம்ம ரெகுலர் லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ் அப்புறம் சென்டென்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா பேபி அதை ஈஸியாக அடாப்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாமி கும்பிட்றது. ஸோ இப்போ அக்ஷு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவா. நான் சாமி கும்பிட போகிறேன்னா பக்கத்தில் வந்து நிற்பா, திருநார் பூச சொல்லுவா, அப்புறம் விளக்கு வந்து தொட்டு கும்பிட பாப்பா. ஸோ அது நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன். இப்போ நான் பண்ணுற மாதிரி அக்ஷும் பண்ணுறா. ஸோ சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் கொஞ்சம் பாத்திரம் வந்தது, அதை வாஷ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டேன் கிச்சனில். அண்ட் அக்ஷு டாடா வந்து சீக்கிரமாக வந்துட்டாங்க. ஸோ அவங்க அக்ஷு கூட விளாண்டுட்டு இருக்கிறதுனால நான் பாத்திரம் வாஷ் பண்ண கிச்சன் வந்துட்டேன். அக்ஷு தூங்குற டைம் பாத்திரம் வாஷ் பண்ணுவேன். பட் ஓகே இன்றைக்கி அவங்க அப்பா இருக்காங்கன்னு பக்கத்தில். ஸோ அக்ஷு விளாடுவா அவங்க கூட. அண்ட் நெக்ஸ்ட் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு செட்டப் பண்ணிட்டேன். அண்ட் டின்னருக்கு வந்து இன்றைக்கி ஒரு சிம்பிளான பட் ரொம்ப டேஸ்டியான கெஃபே ஸ்டைல் ஒரு நம்ம சீஸ் சில்லி சாண்ட்விச் தான் பண்ண போகிறேன். இந்த சீஸ் சில்லி சாண்ட்விச் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கணும், ஆனியன்ஸ், அப்புறம் குக்கும்பர், அப்புறம் கேரட், இன்னும் ஏதாவது கேப்சிகம் இருந்தால் அதுவும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி வைக்கணும், குட்டி குட்டியாக சாப் பண்ணி வைக்கணும். அப்புறமா மேயோனிஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். அண்ட் சீஸ் இருந்தால் ஓகே, இல்லைனாலும் ஓகே. எங்கள் வீட்டில் அவைலபிளாக இருந்தது சீஸ், ஸோ அதனால நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்ம மிக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். மேயோனிஸில் எல்லா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி போட போகிறோம் குட்டி குட்டியாக. அண்ட் பெப்பர், ஆரிகனோ, சால்ட் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மேயோனிஸ் கொஞ்சம் நிறையவே போடணும், பிகாஸ் அதுதான் மெயின் பேஸ். ஸோ மேயோனிஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுங்கள். அண்ட் என்கிட்ட டோஸ்டர் இல்லை இவ்வளோ டேஸ். நான் எப்போவும் டோஸ்ட் எல்லாமே க்ரில் எல்லாமே நான் தவாவில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் தவாவில் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சாண்ட்விச் வந்து 2 சைட்லேயும் டோஸ்ட் பண்ணலாம். பட் நான் ஓகே நம்ம கெஃபே ஸ்டைலாகவே பண்ணோம்னு ஒரு டோஸ்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், பிளிங்கிட்டில் தான். ஸோ மெயின் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரெட் எடுத்து இந்த மிக்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரெட்டில் இருந்து பட்டர் அப்ளை பண்ணலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் மேலேருந்து பட்டர் அப்ளை பண்ணலாம்.
இது ரொம்ப சிம்பிளான ஒரு டின்னர் தான். நீங்கள் குயிக்காக பண்ணிடலாம் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் வீட்டில் இருந்தால். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இருந்தது. டோஸ்டர் தான் இல்லை, பட் அதுவும் ஆப்ஷனல் தான். நம்ம தவா கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து நான்ஸ்டிக் தான், பட் நீங்கள் அப்பர் சைடில் அண்ட் லோவர் சைடில் 2 சைட்லேயும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் ப்ரெட்டில் மேலேயும் கீழேயும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணலாம். அப்படியே பண்ணோம்னா கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டோஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேஸ் ஃப்ளேமில் நல்ல 2 சைடும் அப்பப்போ மாற்றி மாற்றி நம்ம டோஸ்ட் பண்ணணும். ஆல்சோ அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் சில டைம் அது ரொம்ப பிளாக் ஆயிரும், ப்ரௌன் ஆயிரும். ஸோ அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நல்ல சூப்பராக வந்தது. அண்ட் நெக்ஸ்ட் சாண்ட்விச்சில் வந்து இந்த மாதிரி நான் சீஸ் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். என்கிட்ட சீஸ் ஸ்லைஸ் இருந்தது. ஸோ அந்த சீஸ் ஸ்லைஸை வந்து நம்ம அந்த மேயோனிஸ் மிக்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ப்ரெட் வச்சுட்டேன். சீஸ் மேயோனீஸ் இதெல்லாம் ரெகுலராக இல்லைனாலும் நம்ம அப்பப்போ நம்ம டயட்டில் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணோன்னா அது நல்லது. நான் மேயோனீஸ் கூட எக் மேயோனீஸ் யூஸ் பண்ணாமல் வெஜ் மேயோனீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சீஸி சாண்ட்விச் எப்படி சூப்பராக சீஸ் மெல்ட் ஆகி சூப்பராக இருந்தது டேஸ்ட். அதுக்கப்புறம் அக்ஷு அண்ட் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு தான் வந்திருந்தாங்க நியர்பை. நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது அக்ஷு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். பிகாஸ் ஒர்க்கிங்காக இருக்கிறதுனால அண்ட் ஆல்சோ நம்ம ரொம்ப டைம் கொடுக்க முடியாது குட்டி ஃபேமிலியாக இருக்கிறதுனால. அதனால எப்போ எங்கிட்ட டைம் இருந்தாலும் அக்ஷு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். வாக்கிங் போகிறது, கொஞ்சம் விளையாடுறது, இந்த மாதிரி குட் ஹேபிட்ஸ் புக்ஸ் சொல்லி தரது. இந்த புக்ஸ் வந்து லில் லெஜெண்ட்ஸில் இருந்து தான் அனுப்பியிருந்தாங்க. இந்த குட்டியான பேபி லைப்ரரி அண்ட் இந்த ஆக்ஷன் அண்ட் வேர்ட்ஸ் புக் தான். இந்த 2 செட்டும் அவங்க அனுப்பியிருந்தாங்க. இந்த மினி லைப்ரரியில் வந்து மொத்தம் 12 புக்ஸ் இருக்கும். அந்த 12 புக்ஸ் குட் குவாலிட்டி புக் மெட்டீரியலாக இருக்குது. ஆல்சோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் புக்னால் அதில் அனிமல்ஸ் பற்றி இமேஜஸ் அண்ட் அதுக்கப்புறமா அதோட நேம். ஸோ நம்ம பேபிஸ்க்கு வந்து நல்லா அவங்களுக்கு லேர்ன் பண்ண வைக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லைனாலும் அப்பப்போ இந்த மாதிரி புக்ஸ் கொஞ்சம் அக்ஷுக்கு நான் படிக்க வைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் நைட் டைமில் ஆர்எல்ஸ் கொஞ்சம் ஆஃப்டர்நூன் டைமில் எப்போ டைம் இருக்கோ அப்போ அக்ஷுக்கு ஏதாவது புக் எடுத்துகிட்டு அவள் இமேஜஸ் பார்ப்பா. நல்லா கலர் கலராக இருக்கும் இமேஜஸ். ஸோ இமேஜஸ் பார்த்து அந்த மாதிரி அவள் படிப்பா. இந்த மினி லைப்ரரியில் பேபி ஆப்ஜெக்ட்ஸ், ஆப்போசிட், டாய்ஸ், க்ளோத்ஸ், ஃபுட்ஸ், குட் ஹேபிட்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு புக் எடுத்து சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் வேணும்னா இந்த புக்ஸ் எல்லாமே அமேசானில் செக் பண்ணலாம். கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் லிங்க்கில் செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் பேபிஸும் 1 இயருக்கு மேலே இருக்காங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் பேபிக்கு எப்படிலாம் குட் ஹேபிட்ஸ் சொல்லி தருவீங்கன்னு காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது எனக்கும் அண்ட் மற்ற உமன் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து குட் ஹேபிட்ஸ் புக் தான். இதில் குட் ஹேபிட்ஸ் எல்லாமே சென்டென்ஸ் எழுதி வச்சுருக்காங்க வித் ஃபோட்டோ இமேஜஸ். ஸோ பேபிஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. அப்புறம் இதில் வந்து வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் புக் தான் இந்த புக். ஸோ அக்ஷு கூட இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் கொஞ்சம் நட்ஸ் இருந்தது. ஸோ அந்த நட்ஸ் தான் சாப்பிட்றோம். இது வந்து என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் திவாலி கிஃப்டாக கொடுத்தாங்க. இது வந்து சால்டட் கேரமல், அதான் கலர் அப்படி இருக்குது.
ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.